கண்டிப்பாக நாங்கள் கொஞ்சம் இதுக்கு முன்னுக்கு ஆசிரியர் உதவியாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பதவி, அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் நாங்கள் ஆரம்பத்தில் பேசினாங்க. இப்போ அவங்க அந்த நாட்கள் வந்துருச்சு, அவங்களுக்கான நாட்கள், அவங்களுடைய தரங்களை கூட்டிட்டாங்க, கல்வி தகமைகள் அதே போன்று உயர்மட்ட கல்விகளும் முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த கட்டமாக அவங்க அந்த பதவி உள்ளுக்கு வாங்குறதுக்கு, அதாவது அந்த உதவி ஆசிரியர்கள் அப்படிங்கிறத தாண்டி அவங்க பதவிக்கு வர்றதுக்கு ஏதாவது ஈடுபாடுகள் இல்லை. நான் மீட் பண்ண நிறைய அந்த ஜாப் இருக்கிறவங்க அதை தான் கேட்குறாங்க. ஸோ 2 பேருமே இருக்கிறீங்க, பதில் அது இப்போ அவங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டது உதவி ஆசிரியர்களாக A-level எடுத்து உள்வாங்கப்பட்டது. அவங்களுக்கு இடைக்கால கொடுப்பனவாக 6000 கொடுக்கப்பட்டது. அதையும் நாங்கள் உயர்த்துவதற்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் இப்போ கேபினெட் சப் கமிட்டிக்கு போட்டுருக்கு அதை செய்யறதுக்கு. ஆனால் அதே நேரத்தில் அவங்க 3 வருஷம் கட்டாயம் இதில் ஆசிரியர் கல்வி கலாசாலையில் ட்ரைனிங் எடுக்கணும். இப்போ ட்ரைனிங் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. சில பேருக்கு 1.5 வருஷம் நடக்குது, சில பேருக்கு 1 வருஷம் நடக்குது. இப்போ இந்த வருஷமும் ரிக்ரூட் பண்ணுறாங்க போகாத டீச்சர்ஸுக்கு. இது அவங்க 3 வருஷம் முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு கட்டாயமாக அவங்களுக்கு ஆசிரியர்கள் உருவாகிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அது சட்டத்திலே இருக்குது. இந்த கொடுப்பனவு போதாது, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். நான் பலமுறை நானும் பேசிக்கிறேன். அது அந்த கெசட் அந்த கெசட் 2009ஆம் ஆண்டுனா 9ஆம் ஆண்டு 2009ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி காலத்தில் போட்ட கெசட். அந்த கெசட்டில் பல குளறுபடிகள், ஏதோ ஒரு கெசட் போடுறேன்னு போட்டு விட்டுட்டாங்க. அதில் பாருங்கள், அவங்களுக்கு முறையான இந்த 6000 ரூபா போதாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அல்லது இப்போ எடுக்கிற ஆசிரியர்கள் யாருமே உதவி ஆசிரியர்கள் எடுக்கலை. இப்போ எல்லா ஆசிரியருமே நேரடியாக ஆசிரியர் பதவிக்கு போகிறாங்க. அரச நியமனங்கள்லேயே இப்படியான ஒரு கேட்டகரியே கிடையாது. அது என்ன பிரச்சனை அப்படின்னு என்னன்னா, அவங்க பொருள் மட்டும் அந்த A-level முடிச்சவங்க மட்டும் கிடையாது. யூனிவர்சிட்டி அதாவது கிராஜுவேட்ஸ் ஆகணும் அவங்கள பேருக்கு நாங்கள் ரிக்ரூட் பண்ணி அதுக்கான அந்தந்த மாகாணத்தில் நாங்கள் இது கொடுத்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக இப்போ சப்ரகமில் ஒரு 7-8-10 பேர் வந்தாங்க. அவங்களுக்குலாம் அந்த மாகாணம் ரிக்ரூட் பண்ணுது. உதவி இது இங்கே வாங்க. அதாவது கிராஜுவேட்ஸ் அவ்வளவுமே மாகாணம் தான் ரிக்ரூட் பண்ணுங்க. அதான் சட்டம். 13வது திருத்த சட்டத்தின்படி கிராஜுவேட் அவ்வளோ மாகாணம் தான் ரிக்ரூட் பண்ணணும். அதனால இந்த கிராஜுவேட்டில் பாஸ் பண்ணவங்க அவ்வளோ பேரையும் நாங்கள் மாகாணத்துக்கு கொடுத்துருக்கோம், அவங்கள ரிக்ரூட் பண்ண சொல்லி செய்துட்டு வராங்க. அதுலேயே இருக்குது, அது அந்த கெசட்டில் இருக்குது. இவங்க பட்டதாரியாகவோ அல்லது டிப்ளமாவாகவோ ஆன பிறகு இவங்களை ஆசிரியராக உள்வாங்குவதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அதில் எல்லாரும் ஒரேடியாக எக்ஸ்டர்னல் செய்கிறவங்கெல்லாம் ஒரேடியாக பட்டதாரியால் ஆகிறது இல்லை. இடைவெளி இருக்குது படிப்படியாக. ஒருத்தர் 3 மாதத்துக்கு முன்னுக்கு அப்படி வந்திருக்கலாம், இல்லாட்டி இன்னொருத்தர் 6 மாதத்துக்கு பிறகு வந்திருக்கலாம். எது எப்படி வந்தாலும் ஒட்டுமொத்தமான ஒரு எல்லாத்துக்கும் வர கொடுக்கறது இல்லை. அப்பாயின்மெண்ட் நியமனம் சேர்த்து வச்சு 10-15 பேரோ அந்த ஒட்டுமொத்தமாக அப்படி தான் கொடுக்கறது. ஆனால் அதே நேரத்தில் அவங்க என்னைக்கு பட்டம் பெற்றிருக்கிறாங்களோ அன்னையிலிருந்து அவங்களுக்கு சம்பளமும் அந்த நியமனமும் செல்லுபடியாக லேட்டாக வரலாம். பெரிய அரியர்ஸோட அந்த அப்பாயின்மெண்ட் அவங்களுக்கு வழங்கப்படும். இதை நான் உறுதியாக சொல்கிறேன். அதாவது மத்திய மாகாணத்துக்கு தான் உபமாகாணத்திலிருந்து உயர்தரம் படிக்கிறதுக்கான மேக்ஸ் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாங்க. ஸோ எங்களுடைய மறைந்த தலைவர் இருக்கிறப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு. உபமாகாணத்துலேருந்து மத்திய மாகாணத்துக்கு படிக்க முடியாதுங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறமா இன்னமும் உபமாகாணத்தில் கணிதம் விஞ்ஞானம் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தமிழ் மாணவர்களுக்கு, அந்த மலைய மாணவர்களுக்கு கம்மின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இதுக்கான ரீசன் சொல்லியாச்சு. நீங்கள் என்ன அதுக்கான சொல்லுங்கள்? பொறுப்பு வாய்ந்த ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்லவா அதுக்கு பதில் சொல்லவா? இப்போ 25 பாடசாலைகள் புதிய இந்த அரசாங்கம் வந்த பிறகு கணித விஞ்ஞான பாடசாலைகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. உங்களுக்கு போன கிழமை கூட பேப்பரில் பார்த்துருப்பீங்க. 112 மில்லியன் ரூபாவுக்கு அவங்களுக்கு பொருட்கள் கொடுக்கப்பட்டது. அது விசேஷமாக மேசன் அகாலி, பிரின்சிபல் சேர்ஸ், டீச்சர் சேர்ஸ், லேப்
சாமான் லேபில் உள்ள சாமான், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குது. 112 மில்லியனுக்கு கொடுத்துருக்குது. இது 22 ஸ்கூலுக்கும். ஆகவே ஊவா மாகாணத்தில் 5 ஸ்கூல் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த 5 பாடசாலைகளும் இப்போ முன்னேற்றம் அடைந்து வருகின்றது. அது எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, ஆசிரியர்கள் பற்றாக்குறை. இந்த ஆசிரியர் பற்றாக்குறைக்கு இப்போ நாங்கள் எத்தனையோ தரம் அட்வர்டைஸ் பண்ணி பார்த்தோம். கிராஜுவேட் டீச்சர்ஸ், பிஎஸ்சி கிராஜுவேட் டீச்சர்ஸ். இப்போ யாழ்ப்பாணத்துக்கே கிராஜுவேட் டீச்சர்ஸ் இல்லை, அங்கேயும் ரொம்ப கம்மி தான். டீச்சர்ஸாக வரவங்க மிக குறைவாக தான் இருக்கிறாங்க. அவங்க வேறு தொழில் அவங்களுக்கு கிடைக்குது. பிஎஸ்சி எடுத்த உடனே அவங்களுக்கு வேறு ப்ரைவேட் கம்பெனிலையோ அல்லது கவர்மெண்ட்லேயோ வேறு தொழிலுக்கு போயிடுறாங்க. ஆசிரியராக வர்றது விரும்பி வரவங்க மட்டும்தான் ஆசிரியராக வராங்க. ஆகவே இப்போ நாங்கள் எல்லா இடத்துக்கும், இப்போ நீங்கள் புனக்கிழமை பேப்பரில் பார்த்துருப்பீங்க, கெசட் பண்ணியிருக்குது. கணித, விஞ்ஞான, ஆங்கில ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கலாம். எங்கே வேணாலும் விண்ணப்பிக்கலாம், எங்கேருந்து எங்கே வேணாலும் விண்ணப்பிக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அதே போல் மாகாணங்களும் சொல்லியிருக்குது. நீங்களும் ஒரு ஒன்று கொடுத்துருந்தீங்க பேப்பரில், நான் பார்த்தேன். ஆகவே இப்போ அப்படியும் வரலன்னா இப்போ நாங்கள் இன்னொரு ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஏற்கனவே ரிட்டையர் ஆகிற டீச்சர்ஸ், கல்வி விஞ்ஞான கணித ஆசிரியர்கள் ரிட்டையர் ஆகி வீட்டில் இருப்பாங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் சேவை செய்யக்கூடிய ஆசிரியர்களை ரிக்ரூட் பண்ணுறதுக்கு. அப்படி செய்தாவது இந்த வருஷம் கட்டாயம் இந்த 25 பாடசாலை, 23 பாடசாலைகள் கணித விஞ்ஞான பாடசாலைகள், ஒரு நுண்கலை பாடசாலை, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் வந்துருக்குது. இந்த 23 பாடசாலையிலையும் கட்டாயம் இந்த வருஷம் இது ஆரம்பிக்கப்படும். ஆரம்பிச்சுட்டா அங்கங்கே உள்ள மாணவர்களுக்கு அங்கங்கே கணித விஞ்ஞானம் படிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, அந்த 42 மாணவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு. சரியா? அந்த ஸ்கூல்ஸ் தங்களுடைய அந்த பேரை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் பிரின்சிபல்ஸ் தங்களோட போஸ்டர், அதாவது கல்வி இல்லை மேக்ஸ் சயின்ஸ் இருக்கும்போது அதுக்கும் கொஞ்சம் பேர் கொஞ்சம் இருக்குல்ல, அதுக்காக மாணவர்கள் உள்வாங்கி குறிப்பிட்ட சில மாணவர்களை பாடசாலைகளை வச்சுட்டு இருக்கிறாங்களே தவிர அங்கே எந்த ஒரு எஜுகேஷன் சம்பந்தமான விஷயமும் நடக்கல. அந்த 2 இயர்ஸ் பேருக்கு தான் நீங்க சொல்றது சரி. இந்த வருஷம் நாங்கள் தடை பண்ணோம். லாஸ்ட் இயர் 2016 அதை தடை பண்ணோம். 2 பிரின்சிபல் இன்டெடிக்ட் பண்ணியிருக்குது. சரிங்களா? இன்னொன்று 100 சொச்சம் மாணவர்கள் இப்படி வெளி மாவட்டத்திலிருந்து வந்து பரீட்சை எழுதுனதுனால அவங்களுடைய ரிசல்ட்ஸை இப்போ கொடுக்காம நிப்பாட்டி வச்சுருக்காங்க எக்ஸாமினேஷன் கமிஷன். அப்போ அது எவ்வளோ பெரிய பாதிப்பு. ஏன்னா அந்த மாணவர்களுக்கு தான் பாதிப்பு. இப்போ நாங்கள் கடைசியாக இப்போ ஒரு முடிவு எடுத்துருக்குறோம். அந்த மாணவர்களுக்கு ரிசல்ட்ஸை கொடுங்க, அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன மார்க்ஸோ அந்த இதில் அவங்கள யூனிவர்சிட்டிக்கு இது பண்ண சொல்லி. இப்போ சில மாணவர்கள் இப்போ அந்த லேட்டாக ரிசல்ட்ஸ் கொடுத்ததுனால ரீகரெக்ஷன் போடலன்னு சொன்னாங்க. ரீகரெக்ஷனுக்கு அவங்க டைம் சொன்னாங்க. பர்டிகுலராக இந்த மாணவர்களுக்கு மட்டும் இப்போதைக்கு அந்த லேட்டாக கிடைச்ச மாணவர்களுக்கு ரீகரெக்ஷன் கூட டைம் இன்னும் கொடுக்குறாங்க, அதையும் கொடுக்குறாங்க. இப்போ அதை கடந்த வருஷம் நூறலியாவில் இதை தடை செய்யாமல் இருந்தாலும் எக்ஸாமினேஷன் கமிஷனை இதை தடை செய்வாங்க கட்டாயம். அப்போ பாதிக்கப்படுறது மாணவர்கள் தான். அவங்க மாணவர்களுடைய நலன் கருத்து தான் நாங்கள் அதை ஏற்கனவே செஞ்சோம். இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாங்கள் இந்த பாடசாலைகளை உருவாக்குவதற்கான நடவடிக்கை எடுத்துக்கணும். பாடசாலைகளில் இருக்கக்கூடிய, அதாவது உயர் பாடசாலைகளில் மதுரையில் இருக்கக்கூடிய அல்லது உபமாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலைகளில் அந்த உயர் பதவிகள் முடிச்சு, அதாவது மேக்ஸ் சயின்ஸில் எம்எஸ்சி முடிச்ச வரைக்கும் சாதாரணமாக ஓ லெவலுக்கும் இல்லைன்னா அதுக்கு கீழே இருக்கிற கிளாஸஸ்க்கு டீச் பண்ணுறவங்க இன்னும் இருக்கிறாங்க. அந்த டீச்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிச்சு கொடுக்கறதுக்கு அவங்களை எடுத்துட்டு அவங்க அவ்வளோ டீச் பண்ணிட்டு இருக்காங்க. அது சரி, நீங்கள் சொல்கிறது சரி. அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இன்றைக்கு விஞ்ஞான பட்டதாரிகள் ஒரு சிலர் ஆரம்ப பாடசாலைகளில் ஆசிரியர் இருக்கிறாங்க. சரியா? அவங்க தன்னை விஞ்ஞான பட்டதாரி அடையாளம் காட்டிக்கிறதுக்கு தயாரில்லை. அந்த அதிபர் ஒரு தன்னை பாடசாலையில் ஒரு விஞ்ஞான பட்டதாரி இருக்கிறாருன்னு அவர் சொல்கிறதுக்கு தயாரில்லை. இது என்னன்னாக்க அவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்கா, அங்கே போயிட்டு இப்போ நான் ஒரு விஞ்ஞான பட்டதாரியை அடையாளம் காட்டிட்டா நான் போயிட்டு அதுக்கு பிறகு நான் ஏஎலுக்கு படிப்பிக்கணும், ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். ஆகவே நான் என்னத்துக்கு அந்த மாதிரிக்கெல்லாம் செய்யணும். இப்படி இந்த சின்ன பிள்ளைகளோட நான் என் காலத்தை ஓட்டி விட்டு போகிறேன்ங்கிற நிலைப்பாட்டில் எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. சமூக உணர்வே இல்லை. அப்போ ஆகவே அதை பற்றி வெறுமனே கல்வி அமைச்சையும் கல்வி திணைக்களத்தையும் ப்ளேம் பண்ணுறதை விட நம்ம மத்தியில் இந்த மாதிரிக்கு உணர்வு இல்லாமல் இருக்கிறவங்களையும் நாங்கள் ப்ளேம் பண்ணணும். தயார் இல்லை வர்றதுக்கு. இப்போ அவங்க இதுக்கு வர்றதுக்கு தயார் இல்லை, இருக்கிறாங்க. டைம் பாசிங் அந்த இல்லை. அவங்க இன்னைக்கு அதுக்கு என்ன நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம சமூகத்திலே உணர்வு இல்லாமல் இப்படி இந்த மாதிரி இருக்கக்குள்ள அவங்கள என்ன செய்ய போகிறோம்? நம்ம
நியமனம் கொடுக்கப்பட்ட அந்த ஆசிரியர்கள் அந்த நியமனத்துக்கு கீழே வேலை செய்யலாம்னு சொன்னா அதுக்கு எதுவும் சட்ட நடவடிக்கையிலே இல்லை கட்டாயம் என்ன பாடத்தில் அவங்களுக்கு நியமனம் கொடுக்கப்படுதோ அந்த பாடம் தான் அவங்க கட்டாயம் எடுக்கணும். ஆனால் இப்போ இவங்க போய் ஓ லெவல் ஸ்கூலில் இல்லாட்டி இப்போ கிரேட் 8ல் விஞ்ஞானம் படித்து கொடுத்தா அவனும் செய்ய முடியாது. அது அந்த பிரின்சிபல் தான் சொல்லணும், இல்லைன்னா அந்த ஜோனல் டைரக்டர் அவங்க அனுப்பணும். அதாவது ஏ லெவலுக்கு படித்து கொடுக்குறது கட்டாயம் கிராஜுவேட் இருக்கணும், அதான் முறை. ஓ லெவலுக்கு வேணால் டிப்ளமா படித்து கொடுக்கலாம், ஏ லெவலுக்கு போகிறனால கட்டாயம் ஒரு கிராஜுவேட் இருக்கணும். எம்எஸ்சி முடிச்ச டீச்சர்ஸ் கிரேட் 5 இங்கிலீஷ் மீடியம் ஓலெவல் இங்கிலீஷ் மீடியம் படிச்சு கொடுத்தது சாதாரணமாக தமிழ் மீடியத்தில் இருக்கக்கூடிய சயின்ஸ் படிச்சு கொடுக்குற டீச்சர்ஸ் நான் கண்டிருக்கேன். எம்எஸ்சி முடிச்ச டீச்சர்ஸ் அதுவும் வயசுல மூட்டு அனுபவம் உள்ள டீச்சர்ஸ் இன்னும் இருக்கிறாங்க. நீங்கள் எங்களுக்கு வேண்டாம் அதை எழுதி தாங்க, எந்த நீங்கள் பேர் போடாமல் எழுதி தாங்க. இந்த ஸ்கூல் நீங்கள் சொல்ல இதை மட்டும் இல்லை, நீங்கள் ஊடகங்கிற வகையில் இந்த விஷயத்தை சொல்லணும். இந்த மாதிரி விஞ்ஞான பட்டதாரிகள் பயிற்றப்பட்ட அல்லது விஞ்ஞான பட்டதாரிகள் வந்து இந்த மாதிரி ஆரம்ப பாடசாலைகளும் பொருத்தமில்லாத வகுப்புகளிலிருந்து விலகி வந்து ஒரு சமூக உணர்வோட உயர் வகுப்புகளுக்கு என்ன படித்து கொடுக்க வரணுங்கிறத நீங்களும் ஊடக வாயிலாக தெரியப்படுத்து.